வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தேவதை வம்சம் நீயோ கதையின் 6வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். போனை வைத்த சாகித்யாவிற்கு சஞ்சய் ஏன் கங்கம்மாவின் முகவரியை கேட்டிருப்பான் என்று யூகிக்க முடிந்தது. அந்த செயினை கங்கம்மா பார்த்திருக்க 100% வாய்ப்பிருக்கிறது. அவரை பிடித்தால் அதை யார் சஞ்சய்க்கு அனுப்பியிருப்பார் என்று கண்டறிய முடியும். ஆனால் சஞ்சய் இத்தனை தீவிரமாக, இத்தனை சீக்கிரமாக இதில் இறங்குவான் என்று அவள் நினைக்கவில்லை. தான் கூறியதை நம்பாமல் இருந்ததை நினைத்து பாவம் அவனுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் 2 நாள் முடியும் முன்னே தன் தவறை உணர்ந்து தன்னிடம் மன்னிப்பு கேட்டு நிலைமையை சீர் செய்யவும் நடவடிக்கை எடுத்ததை பாராட்டியே ஆக வேண்டும். தன் சிறிய அனுபவத்தில் நிறைய ஆண்களை அவர்களின் வக்கர புத்தியை பார்த்துவிட்டாள். என்ற ஒரு பெருமூச்சை வெளியேற்றவும் சஞ்சய் சோர்வாக வீடு வரவும் சரியாக இருந்தது. அவனது வாடிய முகத்தை பார்த்ததும் எதுவும் பேசாமல் அவனுக்கு குடிக்க தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள். சிறிது தயக்கத்துடன், சாப்பிட்டீங்களா, கொண்டு வரவா என்றாள். இல்ல சகி, சாப்பிடல, கொஞ்சம் வெளியில வேலை இருந்தது, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா என்று சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்தான். சஞ்சய் வீட்டுக்கு வரும்போதே முடிவெடுத்திருந்தான். தான் ஒருவனே இதை பற்றி அறிய முயல்வதை காட்டிலும் இந்த தொழிலிலேயே இருக்கும் விஷாலிடம் நிலைமையை விளக்கி உதவி பெறுவதே உத்தமம் என்று. காலையில் இருந்து எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தோல்வியை தழுவியதால் மனதில் இறுக்கம் அதிகரித்திருந்தது. சாகித்யா சூடாக காஃபி கொண்டு வந்து தரவும் அதை நன்றி சொல்லி பெற்றுக்கொண்டு, நாளைக்கு விஷாலை பார்க்க போகலாம்னு இருக்க சகி என்று மொட்டையாக தகவல் தெரிவித்தான். சாகித்யாவிற்கு இப்போதே வீணான நம்பிக்கையை கொடுக்க வேண்டாம் என்றெண்ணி இந்த விவகாரத்தை பற்றி பேச போவதாக சொல்லவில்லை சஞ்சய். அவன் முகத்தை பார்த்துவிட்டு, ம் சரி என்றாள் சாகித்யா. சகி, பெங்களூருக்கு நாளைக்கு நைட் ட்ரெயினுக்கு புக் செய்திருக்கு, ஓகேவா என்றான். ஓகே தான் என்றவளுக்கு வேறென்ன பேச என்ற தயக்கம் எழ ஒன்றுமே பேசாமல் காஃபி குடித்த கப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். வாய் ஓயாமல் பேசியவர்களுக்கு இப்போது என்ன பேசுவது, எப்படி பேசுவதென்று தெரியாமல் இதென்ன கண்ணாமூச்சி ஆட்டம். ச்ச! அந்த முகம் தெரியாத மனிதன் மேல் கடும் கோபமாக வந்தது சஞ்சய்க்கு. நீ மட்டும் என் கையில கிடைச்ச என்று பற்களை கடித்து கொண்டான். ஆனால் அவனை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்? எல்லாம் என்ன சொல்லணும்? தப்பே செய்யாம ஒருத்தரை குற்றம் சொன்னால் கோபம் வரத்தான் செய்யும். அதுவும் சாகித்யாவிற்கு இந்த அளவு குறைவாக வந்ததே தன் அதிர்ஷ்டம் என்றுதான் நினைத்து கொண்டான் சஞ்சய். எத்தனை சீக்கிரம் இதற்கு விடை கண்டுபிடிக்கிறானோ அவ்வளவு நல்லது எல்லோருக்கும். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவன் செய்வதறியாமல் சிந்தனையுடன் ஆபீஸ் அறைக்கு சென்று விஷாலுக்கு போன் செய்தான். விஷால் 2ஆம் ரிங்கில் போனை எடுக்க சஞ்சய், ஹாய் விஷால், எப்படி இருக்க என்ற சம்பிரதாய நல விசாரிப்பு முடிந்தவுடன் சின்ன இடைவெளி விட்டு தயக்கத்துடன், விஷால், உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பர்சனல் அண்ட் கான்ஃபிடென்ஷியல், நேரில் பேசினா நல்லா இருக்கும், இன்னைக்கு முடியுமாடா என்றான். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பிஸியா சுத்திட்டு இருக்கேன் சஞ்சய் என்று விஷால் சொல்லவும் லேசாக ஏமாற்றம் அடைந்தான். ஓ, நான் நாளைக்கு நைட் பெங்களூர் கிளம்புறேன் விஷால், அதுக்கு முன்னாடி டைம் இருக்குமா? நாளைக்கு மதியம் பார்க்கலாமா சஞ்சய்? இப்போ உன்னால ஃபோன்ல சொல்ல முடியுமா? நான் மட்டும்தான் டிராவல்ல இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மறுமுனையில் சொன்னான் விஷால். சஞ்சய் ஆரம்பத்தில் ரங்கேஷுடன் சாகித்யாவிற்கு நடக்கவிருந்த திருமணம் நின்றதில் இருந்து தனக்கு வந்த இமெயில், ஃபோன் மெசேஜ், போட்டோஸ், கார் விபத்து, தீ விபத்து மற்றும் குரியர் எல்லாவற்றையும் விவரமாக கூறினான். மேலும் அந்த நபரை கண்டுபிடிக்கும் பொருட்டு தான் போய் விசாரித்த விவரங்களையும் கூறினான். முதலில் அந்த கார் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனான் விஷால். வழக்கமாக முதல்ல அந்த கார் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போன விஷால். வழக்கமாக 3 மாசத்துக்கு ஒரு முறை கார் சர்வீஸ் பண்ணுறது தான். வண்டியை அவங்களே கொண்டு வந்து விட்டுடுவாங்க, அதுக்கு தனி சார்ஜ் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி இந்த முறையும் சர்வீஸ் போன வண்டியை ரெகுலராக கொண்டு வந்து விடுறவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் கொண்டு வந்து விட்டுட்டு போன ஆள் அதுக்கு பிறகு அங்கே போகவே இல்லையாம். அவனோட அட்ரஸ் கேட்டா அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே சரியாக தெரியல. வருவான் சார், நல்லா வேலை செய்வான், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க.
என்ற கார் சர்வீஸ் ஸ்டேஷனில் கிடைத்த தகவலை சொன்னான் சஞ்சய். மறுமுனையில் விஷால் கேட்ட கேள்வியின் பதிலாக சஞ்சய், ஆமா விஷால், எப்பவும் வரவன் தான். நான் அவனை பார்த்துருக்கேன். கொண்டு வந்து விட்டுட்டு ரசீது கொடுத்துட்டு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு போவான். ஐ கேன் ரெக்கக்னைஸ் ஹிம். கட்டாயம் அவனை நல்லா அடையாளம் தெரியும் என்றான். எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட விஷால், சரி சஞ்சய், இதை பத்தி யோசிக்கிறேன். கல்யாண மண்டபத்துல எதுவும் விசாரிக்கலையா என்று வினவினான். இல்லடா, மண்டபத்துல நான் மட்டும்தான் அந்த நபரை பார்த்தேன், அதனால தான் விசாரிக்கல என்று பதில் சொல்லிவிட்டு, இப்பவே மண்டபத்திலையும் விசாரிச்சுட்டு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்குறேன் விஷால் என்ற துடிப்புடன் சொன்னான் சஞ்சய். ஓகே சஞ்சய், முடிஞ்சா நாளைக்கு வரும்போது கல்யாண ஃபோட்டோஸ், வீடியோ, இமெயில் பிரிண்ட் அவுட், குரியர்ல வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வா, பார்த்துக்கலாம். முடிஞ்சா என்னோட ஐடிக்கே அந்த இமெயிலை அனுப்பி வை. கவலைப்படாத, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் என்று நம்பிக்கையுடன் பேச்சை முடித்தான் விஷால். மறுநாளில் இருந்த வேலையாட்கள் அனைவரும் தங்களது விடுமுறை முடிந்து பணியை தொடர்ந்தனர். காலையில் துயில் கலைந்து அசந்து உறங்குபவனையே பார்த்து கொண்டிருந்த பொழுது அலாரம் ஒலிக்க, சஞ்சயை எழுப்பாமல் அலாரத்தை செயலிழக்க செய்துவிட்டு வேலைகளை கவனிக்க சென்றாள் சாகித்யா. அன்றாட கடன்கள் முடிந்ததும் தோட்டத்தில் சிறிது நேரம் நடந்துவிட்டு காஃபி அருந்தியபடி தினசரியை புரட்டி கொண்டிருந்தாள். காலையில் எழும்போதே தனக்கும் சாகித்யாவுக்கும் இருக்கும் இடைவெளி அதிகமாகாமல் பார்த்து கொள்ள முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் சஞ்சய். சோஃபாவில் அருகில் வந்தமர்ந்த சஞ்சயை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காக செய்தித்தாளில் அப்படியே மூழ்கி இருப்பதைப் போல பாவனை செய்தாள் சாகித்யா. அவளே கஷ்டப்பட்டு நடிக்கும்போது நாம் எதுக்கு தொந்தரவு செய்யணும் என்ற தோன்றிய எண்ணத்தை கைவிட்டு மனைவியின் அருகில் சென்று சகியின் கையில் இருந்த கப்பில் காஃபியை உறிஞ்சிவிட்டு தேங்க்ஸ் என்று கண்ணடித்தான். இப்படி ஒரு செய்கையை எதிர்பாராத சகி சஞ்சயை பார்த்து முறைக்க, நீ மட்டும் தனியா காஃபி குடிச்சா வயிறு வலிக்கும் சகி, காஃபி நல்ல ஸ்ட்ராங் என்று சப்பு கொட்டிவிட்டு, இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்த ஆபத்து என்று அவசரமாக நகன்று விட்டான். இவனிடம் ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும் என்று முணுமுணுத்து கொண்டு காஃபியை குடித்தவளுக்கு முன்னை விட சுவையாகத்தான் இருப்பது போல் தோன்றியது. கல்யாண ஆல்பம் மற்றும் வீடியோ கடைக்கு சென்று தயாரான புகைப்படங்கள் வரவும் ஆல்பத்துடன் மனைவியிடம் சென்றவன், 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் போட்டோஸ் பார்க்கலாம் சகி, வரையா என்று வினவியவன் மறுப்பான பதிலை கேட்க பிடிக்காமல், ப்ளீஸ் டோன்ட் சே நோ என்றான் அவசரமாக. சகியின் பார்வையை உள் வாங்கியவன், ஐ கேன் வெயிட் ஃபார் யுவர் எஸ் என்று சொல்ல அந்த குரலில் வெளிப்பட்ட உணர்வு அவளை சம்மதிக்க வைத்தது. பெரிய ஆல்பத்தை மடியில் வைத்துக்கொண்டு வரிசையாக புகைப்படங்களை பார்வையிட இருவருக்கும் 1 வாரத்துக்கு முன்னே திருமணத்தில் நடந்த நிகழ்வுகளின் நினைவுகள் பசுமையாக வருடின. திருமணத்தின் போது மற்றவர் அறியா வண்ணம் இருவருக்கும் இடையே அவ்வப்பொழுது பரிமாறிக்கொண்ட தனிப்பட்ட உரையாடல்கள், ஆதரவாக கோர்த்த கைகள், மற்றவர்கள் கேலி செய்வதற்காக நடந்தேறிய காதல் பார்வைகள், கல்யாண கலாட்டாக்கள் அனைத்துமே இருவர் மனதையும் நிறைத்தது. சாகித்யா முதலில் அமைதியாக பார்வையிட்டாலும் சிறிது நேரத்தில் சஞ்சய் வாய் ஓயாமல் கல்யாண நிகழ்வுகளை பற்றி ரசனையாகவும் சில சமயங்களில் ரகசியமாகவும் பேசியதற்கு பதில் தந்தாள். சஞ்சய்க்கு வார்த்தைகளால் பதில் தர முடியாத தருணங்களில் மட்டும் புன்னகையையும் பார்வையையும் தந்தாள். குறிப்பிட்ட நேரத்தில் விஷாலை சந்திப்பதற்கு முன் சஞ்சய்க்கு வெளியில் வேலைகள் இருக்க லேசான மனதுடன் சாகித்யாவிடம் கூறிவிட்டு கிளம்பி சென்றான். போகும் வழியில் அவனுடைய செல்போன் ஒலிக்க பிரைவேட் நம்பர் என்று டிஸ்பிளேயில் ஒளிர்ந்தது. ஒருவேளை விஷாலாக இருக்குமோ என்ற யோசனையுடன் எடுக்க, ஹலோ சஞ்சய், என்ன சௌக்கியமா? நீ சௌக்கியமா இருக்க கூடாதே என்று ஒரு குரல் கேட்டது. ஹேய், யார் நீ என்றான் சஞ்சய் கடுப்பாக. ஆமா, அதை சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ண பாரு. ஆளை பாரு. சரி, அதை விடு. உன் அன்பு மனைவி இப்ப எங்க இருக்கா தெரியுமா? ஒரு ஹோட்டலின் பெயரை சொல்லி, அங்க வந்து பாரு உன் மனைவியோட லட்சணத்தை. எல்லாருக்கும் பெரிய இவ மாதிரி அட்வைஸ் செய்யறாள்ல, இப்ப ஏன் கூடத்தான் இருக்கா. நான் வர சொன்ன உடனே வந்துட்டா. உன் கண் குளிர வந்து பாரு. என்னை பார்க்க ரொம்ப துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கல்ல, நான் அங்கதான் இருக்க, முடிஞ்சா வந்து பாரு என்றது மறுமுனையில் வேண்டுமென்றே மாற்றி பேசும் அந்த குரல். ஹேய் ஹேய் என்று இங்கே சஞ்சய் கத்திக்கொண்டிருக்க மறுமுனையில் போன் வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அந்த நம்பருக்கு போன் செய்யவும் முடியாமல் திகைத்தவன் உடனே தன்னுடைய செல்போன் சர்வீஸ் ப்ரொவைடரை தொடர்பு கொண்டு சற்று முன் வந்த செல்போன் எண்ணை பெறுவதற்கு முயற்சி எடுத்தான்.
10 நிமிடங்கள் காத்திருப்புக்கு பின் சஞ்சயின் எண்ணிற்கு போட்டோ அனுப்பப்பட்ட உபயோகப்படுத்தியிருந்த எண்ணையே தெரிவித்தனர். தாமதம் செய்யாமல் விஷாலுக்கு உடனே போன் செய்து ஹோட்டலின் விபரம் கூறி உடனே வர சொல்லி விரைந்தான் சஞ்சய். ஹோட்டல் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு விரையும் போது எதிரே வந்து ஹெல்மெட் அணிந்து தன்னுடைய பைக் நோக்கி விரைந்த மனிதன் மீது எதிர்பாராமல் மோதினான் சஞ்சய். எதிர்பாராத மோதலில் தன் கையில் இருந்த கவரை தவறவிட்ட ஹெல்மெட் மனிதன் குனிந்து கவரை எடுக்க முயல சஞ்சய் அவனிடம் மன்னிப்பு கோரிவிட்டு கீழே விழுந்த பொருட்களை எடுத்து கையில் கொடுத்துவிட்டு துரிதமாக விரைய முயன்றான். சஞ்சய் அந்த பைக் மனிதனுக்கு சாரி சொல்லிக் கொண்டே படிகளில் ஏறும் பொழுது எதிரில் இருந்து வந்த நபர் இவன் மேல் மோதினான். ஓ சாரி என்று தன்னை சமாளித்து எதிரில் நின்ற நபரை பார்த்ததும், நந்தா நீங்க எங்க என்று வியப்புடன் வினவினான் சஞ்சய். சாரி என்றவன் சஞ்சயை பார்த்ததும், ஹலோ சஞ்சய் எப்படி இருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடத்தான். இங்க என் ஃப்ரெண்டை பார்க்க வந்த நீங்க என்று சிரித்தான் நந்தா. சஞ்சயின் மூளை வேகமாக குரியர் ஆபீஸில் சொன்ன என்.கே. நந்தாவுக்கும் இந்த நந்தாவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தது. தன் சிந்தனையை கலைத்த சஞ்சய், ஆ என்ன கேட்டீங்க என்று புன்னகைத்து இடைவெளி விட்டு, நான் சாகித்யா கிட்ட இங்க மீட் பண்ணலாம்னு சொல்லி இருந்தேன். நான் கொஞ்சம் லேட், அதான் இத்தனை அவசரமா வந்தேன் என்றான். நந்தா, ஓ அதான பார்த்தேன், என்னடா நியூலி வெட்ஸ் அதுக்குள்ள தனியா இருக்காங்களேன்னு. சாகித்யா தனியா வினய் கூட ஏசி ஹால்ல இருக்கவும் நான் கூட உங்க 2 பேருக்கும் ஏதோ செல்ல ஊடல் ஒன்று நினைச்சேன் என்றான் யதார்த்தமாக. ஓ வினயும் இங்கதான் இருக்கிறானா என்ற மனதில் நினைத்து, இவன் தெரிந்து பேசுகிறானா இல்லை அப்படியே நூல் விட்டு பார்க்கிறானா என்று தெரியாமல் சஞ்சய், சச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி பார்க்கலாம் நந்தா, லேட் ஆயிடுச்சு, அப்புறம் சாகித்யா கிட்ட அதுக்கு வேற நான் தனியா டோஸ் வாங்கணும் என்றபடி நந்தாவின் முகத்தை ஆராய்ந்தபடியே கையை குலுக்கிவிட்டு விடை பெற்றான் சஞ்சய். உள்ளே சென்றவனுக்கு அந்த அறை இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை. கண் தெரிந்ததும் பார்வையை சுழற்றியவனுக்கு கண்ணில் அகப்பட்ட காட்சியை கண்டதும் எரிச்சல் மூண்டது. அடைச்ச, சாகித்யாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப இங்கதான் இருக்கணுமா? சாப்பிட வேற இடமே கிடைக்கலையா இவங்களுக்கு என்று மனதில் வஞ்சனை இல்லாமல் அர்ச்சனை செய்தான். அப்படி அவன் பார்த்தது ரங்கேஷ் மற்றும் அவன் மனைவி அதே ரெஸ்டாரண்ட் ஹாலில் உணவருந்தியதை. நல்ல காலம், அட்லீஸ்ட் இவனோட பேரு ரங்கேஷ் என்று அற்ப சந்தோஷப்பட்டு கொண்டான் சஞ்சய். ஆனால் அந்த அற்ப சந்தோஷத்திற்கு கூட அடுத்த நிமிடமே வந்தது சோதனை. அவர்களை தாண்டி செல்லும் பொழுது ரங்கேஷ் தன் மனைவியிடம், இதை ஆர்டர் பண்ணலாமா கல்யாணி? இந்த ரெஸ்டாரண்ட்ல அம்மா இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நீயும் சாப்பிட்டு பாரேன் என்று சொன்னதும் அதை தொடர்ந்து செல்போனில் அழைப்பு வந்ததும் தெளிவாக சஞ்சய்க்கு காதில் விழுந்தது. சொல்லுங்க அத்தை, நான் தான் நந்து பேசுறேன், அவர்கிட்ட பேசணுமா என்று கேட்டதும் சஞ்சயால் சுத்தமாக நம்பவே முடியவில்லை. நந்து என்றதும் திரும்பி பார்த்தவனுக்கு தலை சுற்றியது. என்னடா இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இன்னொரு நந்துவா என்று மலைத்தான். முதலில் சாகித்யாவிடம் அவளுக்கு நந்து என்ற பெயரில் யார் யாரை எல்லாம் தெரியும் என்று கேட்கணும் என முடிவு செய்தான் சஞ்சய். ஆனா, டேய் சஞ்சய், உன்னால சும்மா இருக்க முடியலையா? நீ செஞ்சு வச்சிருக்கிற குளறுபடிக்கு இன்னும் ஏதாவது கேள்வி கேட்டு சகையோட கோபத்தை மறுபடியும் சம்பாதிச்சுக்காத என்ற மனதில் எச்சரிக்கை பிறந்தது. சரி சரி என்று விட்டு சாகித்யாவை பார்வையால் தேடினான் சஞ்சய். அவள் அருகில் போகலாமா வேண்டாமா என்று துலா தட்டில் வைத்து நிறுத்து பார்த்தான். அங்கே போனாலும் திட்டப் போகிறாள், டேபிளுக்கு போகாமல் வேற எங்கேயாவது உட்கார்ந்து அதை எதேச்சியா அவ பார்க்க நேரிட்டாலும் திட்டு விழப்போகுது. விச் இஸ் த லெசர் கிரைம் என்று யோசித்து, சரி வா சஞ்சய், உனக்கு நேரமே சரியில்லடா என்று தேற்றிக்கொண்டே வினயும் சாகித்யாவும் அமர்ந்திருக்கும் டேபிள் நோக்கி சென்றான் சஞ்சய். அந்த அமைதியான இடத்தில் வினய் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்ததால் தெளிவாகவே சஞ்சயின் செவிகளில் விழுந்தது. ப்ளீஸ் கீத்து, இப்படி சொல்லாத, நீ இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், நீ செய்யலைன்னா நான் நேரா சஞ்சய் கிட்ட தான் போவேன், என்ன சொல்லி குத்தம் இல்ல தெரிஞ்சுக்கோ என்ற பாதி கெஞ்சலும் பாதி மிரட்டலுமாக கூறிக்கொண்டிருந்தான் வினய். அவர்கள் இருவரும் காரசாரமாக பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்ற அவர்களிடம் போவதா வேண்டாமா என்று தயங்கி அங்கேயே நின்றான் சஞ்சய். சாகித்யா, ஏதாவது உளராத வினை, நீ என்கிட்ட இதை பத்தி சொன்னதே வேஸ்ட், சஞ்சய் கிட்ட வேற சொல்வியா? சொல்லி பாரு, அப்புறம் மகனே உனக்கு முதுகுல டின்னு தாண்டா என்று பதிலுக்கு அவனை மிரட்டினாள்.
நண்பனை மிரட்டிவிட்டு சற்றே ஏதோ ஒரு உணர்வில் திரும்பி பார்த்தவளின் பார்வையில் பட்டது சஞ்சயின் போதாத வேலைதானோ? முடிந்தால் பார்வையாலேயே சிலையாய் நின்றவனை எரித்திருப்பாள் சாகித்யா. ஒரு நொடி பார்வையில் கோபத்தை காட்டியவள் அதன் பின்பு எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. சஞ்சய், போ போ, சேவ் த போட் பிஃபோர் யூ ட்ரைன் இன் இட் என்று அபாயமணி ஒலிக்க அவர்களிடம் அவசரமாக சென்றான் சஞ்சய். சேவ் த போட் பிஃபோர் யூ ட்ரவுன் இன் இட் என்ற அபாயமணி ஒலிக்க அவர்களிடம் அவசரமாக சென்றான் சஞ்சய். ஹாய் சஹி, ஹாய் வினய், என்ன என்கிட்ட ஏதோ சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? வாட்ஸ் அப் என்றபடி சாகித்யாவின் அருகில் அமர்ந்து அவள் தட்டில் இருந்து கோபி மஞ்சூரியனை எடுத்து வாயில் போட்டு கொண்டான் சஞ்சய். ஹேய் வாங்க சஞ்சய், பயங்கர சர்ப்ரைஸ், உங்களுக்கு ஆர்டர் பண்ணவா என்று மெனு கார்டை இவன் புறம் நகர்த்தினான் வினய். சாகித்யா சஞ்சயின் ஆராயும் முக பாவனையை குறித்து கொண்டு, நான் தனியா சாப்பிட்டா வயிறு வலிக்கும் வினய், அதான் என்று முயன்று வரவழைத்த புன்னகையுடன் சொன்னாள். இதென்ன புது கதையா இருக்கு என்று கமெண்ட் சொல்லிவிட்டு, சாரி சஞ்சய், நான் ஃபோன் பண்ணும்போதும் நீங்க ஜஸ்ட் வெளியில கிளம்பினதா கீத்து சொன்னா. கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியதா இருந்தது, அதான் 2 பேரையும் இன்னொரு நாள் இன்வைட் பண்ணலாம்னு கீத்துவ மட்டும் இன்னைக்கு கூப்பிட்டேன் என்ற தன்னிலை விளக்கம் தந்தான் வினய். இட்ஸ் ஓகே, நான் இங்க கொஞ்சம் வேலையா வந்தேன், சஹியை பார்த்ததும் ஹாய் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். நீங்க ஏதோ என்கிட்ட ஹெல்ப்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, எனி ஹெல்ப் என்று மீண்டும் தன்னுடைய கேள்வியை வினவினான். சிறிது அசடு வழிந்த வினய், அது ஒண்ணுமில்ல சஞ்சய், இப்பவெல்லாம் பசிக்க மாட்டேங்குது, பசிச்சா சாப்பிட முடியல, படுத்தா தூங்க முடியல என்று தொடங்க சாகித்யா கேலியாக, ஆமாமா, நடந்தா நிழல் கூடவே வருது, முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்ல வயலின் மியூசிக்கோட வந்த கனவெல்லாம் இப்போ கலர் கலரா வருது என்று முடித்தாள். அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் கன்ஃபார்ம்டு வினை என்று அவனை பார்த்து பைத்தியம் என்பது போல சைகை செய்தான் சஞ்சய். நான் சொல்றது கேட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி லூசுன்னு சொல்றீங்க, என் இமேஜ் டேமேஜ் செய்யறதுக்கு நீங்களே போதும் என்று சொல்லி அசட்டு புன்னகை சிந்தினான் வினய். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்று வெளியேற தெரியாமல் பல்லை கடித்து கொண்டாலும் ஈ என்ற பல்லை காட்டினான் சஞ்சய். நான் வந்ததுலேருந்து இப்படித்தான் சஞ்சய் உளறிக்கிட்டே இருக்கான், இதுக்கு தான் ஃபோன் போட்டு கெஞ்சி கூத்தாடி வர சொன்னியா வினய் என்று அழுத்தாள் சாகித்யா. ஓ, நீங்க தான் சஹிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா வினய் என்று உறுதிப்படுத்தி கொள்ள சஞ்சய் வினவ சாகித்யாவுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. எஸ் சஞ்சய், நான் தான் கீத்துக்கு ஃபோன் பண்ணேன், காலில் விழுந்து கெஞ்சாத குறை, கல்யாணம் ஆனது மேடம் ரொம்ப தான் அலட்டிக்கிறாங்க, இவ கூட பேசி 3 நாள் ஆயிடுச்சு, இப்ப கூட நான் பேசுறத சீரியஸாவே எடுத்துக்காம சிவனேன்னு உட்கார்ந்திருக்கா என்று பதில் தந்தான் வினய். சஞ்சய்க்கு வினய் சொல்வதை கேட்டு தலை சுற்றியது. தன்னை சமாளித்து கொண்டு, உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே வினய் என்று தன் நம்பரை சொல்லி, ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறேன் என்று சாதாரணமாக சொன்னான் சஞ்சய். சாகித்யாவிற்கு சஞ்சயின் பேச்சும் நடந்து கொண்ட விதமும் கோபத்தீயை எண்ணெயை விட்டு ஆற்றின. சஹியின் கோபத்தை அறியாதவனின் சிந்தை வினய் மற்றும் முகம் தெரியாத நபரின் எண்ணை ஒப்பிட்டு பார்த்தது. உங்களுக்கு இங்க இருக்கிறதா கீத்து தான் எஸ்எம்எஸ் அனுப்பினாளா? டெக்னாலஜி உங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது என்று சினிமா தியேட்டர் நினைவில் சொன்னான் வினய். சஞ்சய் யோசனையில் ஆழ்ந்திருந்ததால் வினய் சொன்னதை எளிதில் புரிந்து கொள்ளாமல் விழித்தான். என்ன சஞ்சய், புரியாத மாதிரி பார்க்குறீங்க? நீங்கள் ஜெர்மனி போகும்போது சினிமா தேட்டரில் இருந்துட்டு ஏர்போர்ட்ல நடக்கிறத ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தா, எப்படின்னு கேட்டா மேடம் எனக்கே தெரியாம எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க என்று விளக்கினான் வினய். ஓ கடவுளே, தியேட்டருக்கு போனதை பத்தி நம்ம கிட்ட சொல்லி காட்டணும்னு இதை சொல்றானா என்ற யோசனையில் மௌனமாய் அமர்ந்திருந்தான் சஞ்சய். ஆனால் சஞ்சயின் மௌனத்தின் காரணத்தை புரிந்து கொண்ட சாகித்யாவுக்கு எரிச்சல் அதிகமானது. யோசனையில் இருந்து மீண்ட சஞ்சய் சஹியின் முறைப்பை அறியாமலேயே, எஸ்எம்எஸ் எல்லாம் முன்னாடி தான் எங்களுக்கு தேவைப்பட்டது, இப்பவெல்லாம் பாதி பத்தினிக்கு இடையில் ஒன்லி டெலிபதி தான் என்று சொல்லி அருகில் இருந்த மனைவியின் தோளில் இயல்பாய் கையை வைத்து அழுத்தினான். இருக்கும் சஞ்சய், வந்ததுல இருந்து கீத்து உங்களை பத்தி தான் புராணம் பாடிட்டு இருந்தா, பார்த்தா அரை மணி நேரத்துல நீங்களே நேர்ல வந்து நிக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது வினயின் செல்போனிற்கு அழைப்பு வர சிக்னல் சரியாக இல்லை என்பதால் வெளியே எழுந்து பேச சென்றான். வினய் நகர்ந்ததும், டெலிபதி என்று கணவனை நோக்கி புருவத்தை உயர்த்தினாள் சாகித்யா. சஞ்சய் எல்லாம் அவன் செயல் என்று சொல்ல முடியாமல் அமைதி காக்க சகியே தொடர்ந்து, மறுபடியும் சந்தேகமா என்று அழுத்தம் திருத்தமாக வினவினாள்.
சஹியின் கேள்வி வலியை ஏற்படுத்த, ஸ்டாப் இட் சஹி. ஒரு தடவை தப்புன்னு உணர்ந்து சாரி கேட்டுட்டேன். மறுபடியும் அதே தப்ப திருப்பி செய்ய மாட்டேன். அப்புறம் நான் சாரி கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் உதட்டளவுல கேட்டேன்னு நினைச்சியா? என்று நேரடியாகவே கேட்டான் சஞ்சய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல என்று சஹி முணுமுணுக்க, இங்க வர்றத வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்தியா? என்று வினவினான் சஞ்சய். இல்ல. சஞ்சய், இனிமே இந்த மாதிரி தனியா வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. மறுபடியும் எனக்கு ஃபோன் பொண்டாட்டி என் கூட ஹோட்டல்ல இருக்கிறதா சொல்றான். இவ்வளவு க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னா எனக்கு பயமா இருக்கு சகி. இனிமே எங்க போறதா இருந்தாலும் நம்ம டிரைவர் சகாயத்தை கார் எடுக்க சொல்லு. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்று சொல்லி அங்கிருந்த குளிர்ந்த தண்ணீரை பருகினான். சஞ்சய் சொன்ன விஷயங்களை கேட்ட பொழுது சாகித்யாவிற்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. விரிந்த கண்களுடன் ஏறிட்ட மனைவியை சஞ்சய் சமாதானம் செய்ய முயன்ற பொழுது வினய், சாரி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் அதான் என்று சொல்லியபடியே எதிர் இருக்கையில் அமர்ந்தான். மூவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு விடைபெறும் பொழுது வினய், ஓகே கீத்து, நான் சொன்னதை மறந்துடாத என்று நினைவூட்டிவிட்டு சஞ்சயிடம், என்ன சஞ்சய், நீங்க 2 பேரும் ஒன்னாவே கிளம்புறீங்களா இல்ல நானே கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி டிராப் செய்துவிடவா என்று வினவினான் வினய். இல்ல வினய், வுட் யூ மைண்ட் டிராப்பிங் சஹி என்று வினயிடம் கோரிக்கை விடுத்து சாகித்யாவிடம், நான் விஷாலை இங்க வர சொல்லியிருக்கேன் சஹி, நீ வினயோட போறியா இல்ல வெயிட் பண்றியா என்றான் சஞ்சய். சாகித்யா வினயுடன் கிளம்பி செல்வதாக கூற சஞ்சய் விஷாலுக்காக காத்திருக்கலானான். வீட்டுக்கு வரும் வழியிலும் சரி, வீட்டை வந்தடைந்த பிறகும் சரி, சாகித்யாவின் மனம் துளி கூட அமைதி அடையவில்லை. காலையில் சின்ன சின்ன விஷயங்கள் அவளது மனதில் ஏற்படுத்திய சந்தோஷத்தை புறக்கணித்து கலக்கம் ஆட்கொண்டது. கடந்த 1 மணி நேரத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி போராட்டம் சஞ்சயின் திடமான நம்பிக்கையை ஆட்டம் காண வைத்தது. முதல் நாளில் இருந்து எடுத்த முயற்சிகள் தோல்வியை தழுவியிருந்தாலும் மனதில் திரண்டிருந்த நம்பிக்கை சாகித்யா வீசிய உஷ்ண பார்வையில் குறையத்தான் செய்தது. சஞ்சய் சாகித்யா உறவில் மன கசப்பிற்கு பிறகு சாண் ஏறினால் முழம் சறுக்கி கொண்டிருந்தது. யார் மேல் தவறு சொல்ல முடியும்? பொம்மலாட்டத்தில் ஆடும் பொம்மைகளாய் திரை மறைவில் எவனோ சஞ்சயையும் சாகித்யாவையும் பொம்மைகளாக ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறான். இருவரும் தங்களை அறியாமல் கட்டுப்பாட்டை மீறி தாளம் தப்பாமல் தக்கபடி ஆடிக்கொண்டிருக்கின்றனர். சாகித்யா கிளம்பிய 10வது நிமிடத்தில் விஷால் சஞ்சயை சந்திக்க ரெஸ்டாரண்டிற்கு வந்தான். சோர்வுடன் அமர்ந்திருந்த சஞ்சயை பார்த்து நம்பிக்கை அளிக்கும் விதமாக புன்னகையை உதர்த்துவிட்டு, சாரி சஞ்சய், ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? நடுவில் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் என்ற காரணத்தை சொன்னான் விஷால். இட்ஸ் ஓகே மேன், ஜஸ்ட் நான் வந்து 15 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். நீ சாப்பிட்டியா? ஏதாவது ஆர்டர் பண்ணவா என்று சொல்லிவிட்டு தலையை கோதிக்கொண்டான். இல்லடா, லஞ்ச் முடிச்சுட்டு தான் வரேன். சொல்லு சஞ்சய், ஏதாவது க்ளூ கிடைச்சதா என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் விஷால். சுற்றிலும் பார்வையை சுழற்றிய சஞ்சய், இங்க பேசுறது நல்லதில்லையோன்னு படுதுடா. நாம கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போகலாமா? உன் ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, அல்லது என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் பேசலாமா என்று மெல்லிய குரலில் வினவினான் சஞ்சய். சஞ்சய் சொன்னது சரி என்று தோன்றவே வீட்டுக்கு சென்று பேசலாம் என்று சம்மதம் தெரிவித்தான் விஷால். இருவரும் வீட்டை அடைந்த பொழுது சஞ்சயின் கண்கள் அனிச்சையாக சகியை தேடி சுழல சாத்தி இருந்த அறைக்கதவு தென்பட்டதும் மனம் வாடியது. விஷாலை வரவேற்று அலுவலக அறைக்கு அழைத்து சென்றவன் அங்கிருந்த பணியாளிடம் பழச்சாறு எடுத்து கொண்டு வர சொன்னான். பழச்சாறு வரும் வரை இருவரும் பொதுவான விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்க வேலையாள் ஜூஸ் கொடுத்துவிட்டு சென்றதும் தனிமையில் பிரச்சனை குறித்து விபரமாக பேசினர். நேத்திக்கு சொன்ன இமெயில் போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாமா சஞ்சய் என்று விஷால் கேட்டதற்கு இமெயில், செல்போன் மற்றும் குரியரில் வந்த புகைப்படங்கள் அனைத்தையும் வரிசையாக பரப்பிவிட்டு மேஜையின் ஓரத்திலேயே அமர்ந்தான் சஞ்சய். சிறிது நேரம் அமைதியாக புகைப்படங்களை கூர்மையுடன் பார்வையிட்ட விஷால், இம்பாசிபிள் மேன் என்று ஆச்சரியமாக சொன்னான். கேள்வியுடன் நோக்கிய சஞ்சயிடம், இது பயங்கர லேட்டஸ்ட் டெக்னாலஜி சஞ்சய். இந்த மாதிரி போட்டோ நார்மலா பார்க்கும்போது ஃபோர்ஜரியா உண்மையானு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் தைரியமா போட்டோஸ் பிரிண்ட் பண்ணி உனக்கு அனுப்பியிருக்கான். டிஜிட்டல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல தான் சஞ்சய் கொடுத்து ரிசல்ட் வாங்கணும். இப்போதைக்கு சென்னையில மட்டும்தான் இதுக்கான வசதி இருக்கு. அதுவும் போன வாரம் தான் இதை பத்தி முக்கியமானவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க என்று விளக்கம் சொல்லி ஆச்சரியத்திற்கான காரணத்தை சொன்னான் விஷால். சாகித்யா தவிர யாருமே அதில் தெரியவில்லையே விஷால். அட்லீஸ்ட் உன் லேப்ல இந்த போட்டோஸ் வச்சு
வேற டீட்டெயில்ஸ் பார்க்க முடியுமா? முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அநியாயமா பண்றவங்க க்ளோன் ஸ்டாம்ப்னு ஒரு டூல் உபயோகிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதை என் லேப்ல துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் சஞ்சய். ஆனா இதுக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் போகணும். சினிமாவுல நடிக்கிற கதாநாயகிகள், முக்கிய பொறுப்புல இருக்கிற விஐபிக்கள், மேல் தட்டு வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள், இப்படி நெறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு பணம் கேட்டு மிரட்டல் வர்றது, இப்ப ரொம்ப சகஜமாகிட்டு வருது சஞ்சய். சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். அந்த மெயில் ஐடிக்கு ஏதாவது ரிப்ளை செஞ்சு பாத்தியாடா? என்ற அடுத்த கேள்வியை கொடுத்தான் விஷால். ச்சு! இமெயில் அனுப்பி பார்த்தேன் விஷால். ஆனா எனக்கே மறுபடியும் திரும்பி வந்துடுச்சு. அந்த ஐடிக்கு வேற இமெயில் ஐடியில இருந்து அனுப்பினாலும் பவுன்ஸ் ஆகிடுச்சுடா. என்னோட அஃபிஷியல் இமெயிலுக்கு வந்திருந்தால் இந்நேரத்துக்கு ஐபி அட்ரஸ் ட்ராக் செய்து ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இது என்னோட பர்சனல் இமெயில் ஐடி. அதனால என்னால ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு ஏதாவது இதை வச்சு ஐபி ட்ராக் பண்ண முடியுமா விஷால்? என்று ஆர்வமாக கேட்டான் சஞ்சய். கட்டாயம் முடியும் சஞ்சய் என்ற தேவையான விவரங்களை பெற்றுக்கொண்டு அவனுடைய டீமிற்கு உடனடியாக இது குறித்து ஃபோன் செய்து பேசினான். ஃபோனில் பேசி முடித்ததும், இன்னும் 1 மணி நேரத்துல நமக்கு தகவல் கிடைக்கும் சஞ்சய். ஆனா உன்னோட பர்சனல் இமெயில் ஐடி தெரியற அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான் யாரோ இந்த வேலையை செய்யறாங்க. யாராவது சந்தேகம் வர மாதிரி இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா என்று ஊக்கினான் விஷால். இந்த மாதிரி மட்டமான வேலையை செய்யற அளவுக்கு எதிரிகள் யாரும் எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலடா. சாகித்யா ஏற்கனவே இந்த விஷயத்துல அப்செட். அவளையும் நிறைய கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்யல விஷால். புரிஞ்சுಕೊடா என்றான் சஞ்சய் கெஞ்சதலாக. ஓகேடா, புரியுது. இத பார்த்து நீ நிதானமா இருக்கிறதே பெரிய விஷயம்தான் என்று பாராட்டும் பொழுது சஞ்சய்க்கு குற்ற உணர்வு எழத்தான் செய்தது. சரி, அதை விடுடா. நேத்துக்கு நான் மண்டபத்துக்கு போய் விசாரிச்சேன். நைட் நேரம்ங்கிறதால அந்த காம்ப்ளெக்ஸில் வர வண்டி நம்பர் மட்டும் நுழையும் பொழுது நோட் செய்து வைக்கிறாங்க. ரிசப்ஷன் அன்னைக்கு நைட் என்ட்ரி போட்ட வண்டி நம்பர் லிஸ்ட் தர சொல்லி கேட்டிருக்கண்டா. ஏதோ காரணம் சொல்லி அதுக்கும் 1 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. எங்க போனாலும் ச்சே என்ற அழுத்தபடி ஆதங்கத்துடன் மேஜை மீது ஓங்கி குத்தினான் சஞ்சய். நண்பனின் ஆதங்கம் புரிய தோளை ஆறுதலாக தட்டிய விஷால், டென்ஷன் ஆகாத சஞ்சய் என்றான் தன்னை சமாளித்து கொண்டு. இந்த செல்போன் நம்பர் இருக்கு விஷால். அப்படியே இந்த நம்பர் வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. இன்னைக்கு நைட் நான் பெங்களூர் போறேன்டா. வரதுக்கு 4 நாள் ஆகும். அங்க சாகித்யா வீட்டில் வேலை செஞ்ச கங்கம்மாவை பார்த்து ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்குறேன் என்ற தன்னிடம் இருந்த மீதி விவரங்களையும் தந்தான் சஞ்சய். செல்போன் நம்பரை பெற்றுக்கொண்டவன் உடனே தன்னுடைய அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து விவரம் திரட்ட பணித்தான். பின்னர் சஞ்சயிடம், முடிஞ்சா பெங்களூர்ல அவங்கள பாரு சஞ்சய். எப்படியும் இன்னும் 2 வாரத்துல நானும் இன்னொரு கேஸ் விஷயமா பெங்களூர் போக வேண்டியதா இருக்கும். சிஸ்டரை விட நீ தான் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கிற சஞ்சய். நம்பிக்கையோடு இரு, சீக்கிரம் கண்டுபிடிச்சுடலாம். ஏதாவது ஒரு சின்ன க்ளூ நமக்கு கிடைக்காம போகாதடா என்ற நம்பிக்கை தெரிவித்தான் விஷால். தேங்க்ஸ்டா, ஐ வில் பி ஓகே மேன் என்று சொல்லி அங்கிருந்த ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த தண்ணீரை அருந்தியவன் யோசித்துவிட்டு, நேற்றுக்கு குரியர் ஆஃபீஸில் நந்து அப்படின்னு பெயர் சொன்னாங்க விஷால். அப்படி அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாது. சஹிக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னு பார்த்தா 2 பேர் இந்த பேரில் இருக்காங்க என்று மேலும் தெரிந்த விவரங்களை நண்பனிடம் பகிர்ந்தான். கலக்கம் நிறைந்த கண்களுடன் சஞ்சய் விவரிப்பதை கொட்டி கவனத்தில் ஏற்றி கொண்டான் விஷால். சாகித்யா காலேஜில் படிக்கும்போது நந்தா அப்படின்னு ஒருத்தன் பின்னாடி சுற்றி பிரச்சனை ஆகி இருக்க ரங்கேஷ் பற்றி சொன்னந்தானே. அந்த ரங்கேஷோட மனைவி பெயர் நந்து. அந்த நந்துவுக்கு இன்னொரு பெயர் கல்யாணி. NK அப்படின்னு வச்சு யோசிச்சாலும் ஒத்து வருது. ஆனா என்னோட உள் உணர்வு இவங்க 2 பேரையும் தவிர வேற யாரோ சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னு தோணுது விஷால் என்று தொடர்ந்தான் சஞ்சய். எனக்கும் அப்படித்தான் தோணுது சஞ்சய். இப்படியெல்லாம் விஷயத்துல திட்டமிட்டு செய்திருக்கிறவன் ஜஸ்ட் இவ்வளவு ஈஸியா நமக்கு க்ளூ கொடுத்திருப்பானா? ஆனா இன்னொரு விஷயமும் யோசிக்கணும்டா. பொய் சொல்லும்போது ஏதாவது தடுமாற்றம் வந்திருக்கும். அதை பத்தியும் நாளைக்கு குரியர் ஆபீஸ்ல விசாரிக்கிறேன் என்று பாரிஸ் கார்னர் முகவரியையும் சஞ்சயிடமிருந்து பெற்று கொண்டான் விஷால். இதில் என்னோட கிரகம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் வந்ததேன்னு போனா அங்கேயும் இந்த நந்தா நந்து 2 பேரும் இருக்காங்க என்று சலிப்புடன் புன்னகை சிந்தினான் சஞ்சய். நண்பனுக்கு என்ன தேறுதல் சொல்வது என்ற விஷால் திணறிய பொழுது அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வர போனில் பேசிவிட்ட சஞ்சயிடம், நான் நினைச்ச மாதிரி தான் சஞ்சய். அவன் இமெயில் அனுப்பியது ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து. அந்த சென்டரோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு. அங்க போய் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன்டா என்று சொல்லவும் சஞ்சயும் உடன் வருவதாக சொன்னான்.
அந்த குறிப்பிட்ட முகவரியில் இருந்தது மாநிலத்தில் பல இடங்களில் கிளைகள் உள்ள புகழ்பெற்ற பிரவுசிங் சென்டர். தென் சென்னையின் மையமான இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த சென்டரில் அதிகமான வாடிக்கையாளர் கூட்டம் இருந்ததில் வியப்பெதுவும் இல்லை. சென்டரில் பணிபுரிகின்ற பெண்ணிடம் அந்த கிளையின் மேலாளரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்காக காத்திருக்கும் நேரத்தில் சுற்றி நோட்டம் விட்டனர். அந்த சென்டர் 2 பிரிவுகளாக செயல்பட்டு கொண்டிருந்தது. முதல் பிரிவில் உள்ள கணினிகளின் திரைகள் அனைவரும் பார்வையிடும்படி அமைக்கப்பட்டிருக்க, 2வது பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த கணினிகள் கியூப் என்று பெயரிடப்படும் வகையில் தடுப்புகளால் பிரிக்கப்பட்டிருந்த சின்ன அறைகளாயிருந்தது. இளைய தலைமுறையினர் பலரும் கணினியை இமைக்காமல் பார்த்தபடி மூழ்கி இருக்க, கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் தங்களுக்கு உதித்த சந்தேகத்தை பணியாளை அழைத்து கேட்டபடி இருந்தனர். கியூப் அறைகளில் இருப்பவர்களுக்கு வசதியாக பணியாளை அழைப்பதற்கு அழைப்பு மணி பொருத்தப்பட்டிருந்தது. மேலாளரிடமிருந்து சந்திப்பதற்கு அனுமதி கிடைத்திருக்கவும் நோட்டம் விடுவதற்கு தற்காலிக தடை விதித்துவிட்டு இருவரும் சென்றனர். தேவையான விவரங்களை மட்டும் தெரிவித்து விசாரித்த பொழுது, முதலில் இந்த மாதிரி மிரட்டல் இமெயில் எங்க பிரவுசிங் சென்டர்ல இருந்து யாரோ ஒரு கஸ்டமர் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப சாரி சார். நீங்க சொல்ற ஐபி அட்ரஸ் வெளியில இருக்கிற பப்ளிக் ஆக்சஸ் கம்ப்யூட்டர்ல இருந்ததுன்னா ஆள் பத்திய விவரங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஓப்பனா வச்சிருக்கோம். எல்லாரும் பார்க்கும்போது அந்த மாதிரி திருட்டு வேலை செய்ய கொஞ்சம் பயம் இருந்து கியூ பக்கம் போயிருக்கலாம். அப்படி 2வது பகுதியில் இருக்கிற கியூபிக்கில் கம்ப்யூட்டர்ல இருந்து அனுப்பியிருந்தா எங்க சென்டர் கார்டு ஹோல்டர் யாராவது தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படி இருக்கிற வகையில் உங்களுக்கு தேவையான விவரத்தை உடனே கொடுக்க சொல்றேன் சார் என்று உடனே பணியாளை அதற்கான வேலைக்கு பணித்தார். பின்னர் இருவரிடமும் கோரிக்கையாக, கொஞ்சம் சென்டரோட பெயர் வெளியில வராம பார்த்துக்கோங்க சார் என்று கெஞ்சுதலாக சொல்லவும் ஆமோதிப்பாக தலையை ஆட்டினர் மற்ற இருவரும். விவரங்களுக்காக காத்திருந்த பொழுது சஞ்சய், எனக்கு என்னவோ இந்த பிரவுசிங் சென்டர்ல நமக்கு அந்த முகம் தெரியாத நந்தா நல்ல சுவையான திருநெல்வேலி அல்வா கொடுக்க போறோம்னு தான் தோணுது என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இத்தகைய இடுக்கண்ணிலும் சிரிக்க வைத்து கொண்டிருந்தான். ஏண்டா சஞ்சய், உன் திருவாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா என்று எரிச்சலுடன் வினவினாலும் நண்பனின் பேச்சில் சிரிப்பு வரத்தான் செய்தது. என் திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இப்படி நாயா பேயா தெரு தெருவா அலைய வேண்டாம்டா. ஆனா என்ற பெருமூச்சை வெளியேற்றி, டென்ஷன் ஆகாதடா விஷால். இப்படி நான் நேத்து காலையில இருந்து நிறைய அல்வா வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்துல தான் பேசுறேன். ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது பார் என்ற நண்பனை தேற்றினான் சஞ்சய். எனக்கென்னவோ நீ அல்வாவை எதிர்பார்த்தே அலையிற மாதிரி இருக்கு. எதிர்பாராம கிடைக்கிறதுக்கு பேர் தாண்டா அல்வா என்ற நிலைமையை சரிக்கட்ட தன் பங்கினையும் அளித்தான் விஷால். அப்போ எதிர்பார்த்து கிடைக்கிறதுக்கு பேரு பொங்கலா? இப்ப வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பார் பார். பெயர் என்கே பிரவுசிங் சென்டர் வந்த அன்று லாலா அல்வா கடை சட்டையும் பச்சை நிற பேண்ட்டும் அணிந்திருந்தார் என்று சொல்லும் பொழுதே விஷால் கட்டுப்பாட்டை மீறி சிரிக்க, சற்று தள்ளி இருந்த மேலாளர் இருவரையும் வித்தியாசமாக பார்த்தார். விஷால் வாயை கையை வைத்து மூடிக்கொண்டு, பச்சை நிற பேண்ட் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தாண்டா போடுவாங்க என்று விளக்கினான். அவன் பைத்தியமே தாண்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கும் அல்வா போனியானதும் பச்சை கலர் யூனிஃபார்ம் கொடுக்க போறான் என்று சீரியஸான குரலில் முயன்று தோற்றான் சஞ்சய். இருவரும் கற்பனையில் பச்சை நிற உடை அணிந்து சிரித்து கொள்ள, சஞ்சய் அந்த புறம் திரும்பியிருந்த மேலாளரை நோக்கி கையை காட்டி, மாமா பிஸ்கோத்து என்ற ராகம் மெல்லிய குரலில் பாட விஷால் சத்தமாகவே சிரிக்க ஆரம்பித்தான். இந்த முறை மேலாளர் பொறுக்க முடியாமல் போனை எடுத்து, டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா, கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குமா என்ற மறுமுனையில் இருந்தவரிடம் துரிதப்படுத்தி கொண்டிருந்தார். மகனே, இதுக்கு மேல நமக்கு மரியாதை கிடையாது, கொஞ்சம் என்ற சைகையில் கையை வைத்து வாய மூடு என்பது போல் சொன்னான் விஷால். இப்ப மட்டும் நமக்கு மரியாதை இருக்கு நான் நினைக்கிறேன் என்று தொடங்கிய சஞ்சய் விஷாலின் முறைப்பில் நிறுத்திவிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், சஞ்சய் ஒரு தீர்க்கதரிசின்னு பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட போற என்றவன், ஓ உனக்குத்தான் கையெழுத்து போட வராதே விஷால், கை நாட்டு வச்சாலும் ஓகே தான் என்ற காமெடி செய்து கொண்டிருந்தான். விஷால், வாயால பேசினா நீ அடங்க மாட்ட என்று விரல்களை மடக்கி குட்டு வைக்க முயன்ற வேளையில் சென்டரில் இருந்த பணியாள் சுட சுட அல்வாவுடன் வந்தார். மன்னிக்கவும், விவரங்களுடன் வந்திருந்தார். இவர்களிடம் ஏற்கனவே இருந்த பெயர், முகவரி, தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடி போன்ற விவரங்களையே வந்து கொடுக்க இருவருக்கும் சிரிப்பை அடக்க கடினமாகத்தான் இருந்தது. அவர் கொடுத்த பிரிண்ட் அவுட்டை சரி பார்த்து கொண்டிருக்கும் போது விஷாலிடம் ரகசியமாக,
எல்லாம் சரியான்னு செக் பண்ணிக்கோ விஷால். அப்புறம் வீட்டுக்கு வந்து அல்வா 100 கிராம் குறையுது, 50 கிராம் குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்றான் சஞ்சய். பின்னர் மேலாளரிடமும் வேலை செய்தவரிடமும் நன்றி தெரிவித்துவிட்டு, இங்க இருக்கிற கார்டு ஹோல்டர் தான் இந்த வேலையை செய்திருக்கார். ஏதாவது புகைப்படம், இதை தவிர டீட்டெயில்ஸ், அதாவது அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா என்ற கேள்வி தொடுத்தான் விஷால். ஆ ஃபோட்டோ கிடைக்காது சார். ஆனா அன்னைக்கு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி இருப்பது காலையில தான் பண்ணியிருக்காங்க. மார்னிங் டியூட்டிக்கு வர்றவங்க கிட்ட அடையாளம் கேட்டு பாருங்க. அதுவும் எல்லா கஸ்டமரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் என்ற பதில் தந்தார் வேலை செய்பவர். ஓ! வேற எதுவும் என்ற சஞ்சய் இழுக்கும் பொழுதே மேலாளர், ஒன் மோர் திங், கார்டு ஹோல்டர் என்பதால் இனிமேல் இந்த சென்டரில் இந்த கார்டு உபயோகிச்சால் உங்களுக்கு உடனே தகவல் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை தந்தார். எஸ் ப்ளீஸ் என்ற இருவரும் தங்களுடைய விசிட்டிங் கார்டை நீட்டிவிட்டு, சஞ்சய், இந்த ப்ரௌசிங் சென்டருக்கு சென்னையிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கே. ஸோ எல்லாம் உங்க சென்டர் இருக்கிற எல்லா இடத்திலும் இந்த கார்டு நம்பரை வச்சு அலர்ட் பண்ண முடியுமா என்று வினவினான். எஸ் சார், உடனே அலர்ட் பண்றேன் என்று தெரிவித்தார் மேலாளர். ஓகே சார், இன்னொரு விஷயம், இந்த கார்டு யூஸ் பண்ணாம இந்த டீட்டெயில்ஸை வச்சு இன்னொரு கார்டு வாங்கினாலும் உடனே தகவல் கிடைக்கிற மாதிரி பாருங்க சார் என்றான் விஷால் முன்னெச்சரிக்கையோடு. சென்டருக்கு பொறுப்பான இருவரும் ஆமோதிக்க மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துவிட்டு மறுநாள் காலையில் விஷால் வந்து பார்ப்பதாக சொல்லி நண்பர்கள் விடை பெற்றனர். வெளியில் வந்ததும் சஞ்சயின் முதுகில் ஓங்கி ஒன்று வைத்துவிட்டு, அப்பவே சொன்னேன் உன் திருவாயை வைக்காதேன்னு, கேட்டையா? இப்ப பாரு, கிடைச்சிருக்கிற லிஸ்ட்டை வச்சு நம்ம டீட்டெயில்ஸ் கூட ஒத்து போகுதான்னு சரிபார்க்க வேண்டியதா போயிடுச்சு என்று கடித்து துப்பினான் விஷால். எதுக்குடா என்ன தட்டி கொடுக்குற? அதுக்கு தான் அங்கேயே சரி பார்த்துக்கோ, 50 கிராம் 100 கிராம் குறையுதுன்னு பேச்சே வரக்கூடாதுன்னு சொன்னனே என்ற வாய் சொன்னாலும் சிந்தனை அந்த திரை மறைவில் இருந்து வேலை செய்பவனை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருந்தது. விஷாலும் சீரியஸாக, அவன் கொஞ்சம் கில்லாடியா தான் இருக்கான் சஞ்சய். அடுத்த வேலை அவன் செய்யறதுக்குள்ள நம்ம அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்டா என்று தன் கருத்தை வெளிப்படுத்தினான். எஸ்டா, இன்னும் 2 மணி நேரத்துல நான் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பணும் விஷால். இந்த விஷயம் கொஞ்சம் நீ மட்டும் ஹேண்டில் பண்ணுடா. உன்னோட டீமுக்கு கொடுக்காத ப்ளீஸ் என்ற கோரிக்கை வைத்தான் சஞ்சய். ஓகே மேன், கவலைப்படாத, நான் மட்டும் டீல் பண்றேன். 4 நாளில் ஏதாவது அவனை பற்றி கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நீயும் பெங்களூர்ல ஏதாவது க்ளூ கிடைச்சா அப்டேட் பண்ணு என்று சொல்லி விடை பெற்றான் விஷால். மதியத்தில் இருந்த சஞ்சய் குறிப்பிட்ட தொலைபேசி அழைப்பின் பாதிப்பு இன்னமும் சாகித்யாவிற்கு இருந்தது. தன்னையும் அறியாமல் ஒருவித படபடப்புடனே இருந்தாலும் அதை சஞ்சயிடமிருந்து மறைக்க முயற்சித்தாள் சாகித்யா. இரவு பெங்களூர் ட்ரெயினுக்கு சஞ்சயும் சாகித்யாவும் கிளம்பிய போதும் இயல்பாய் தன்னை காட்டிக்கொள்ளும் முயற்சியை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் சஞ்சய் சாகித்யாவின் அலைபாயும் பார்வையில் இருந்தே அவளது மன போராட்டத்தை அறிந்து அதை போக்குவதற்காக அவளிடம் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பித்தான். சஹி, இந்த பெங்களூர் அத்தை பேரு லட்சுமி. எங்க அப்பாவுக்கு சித்தப்பா பொண்ணுதான்னாலும் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம்தான். அவங்க பையன் ஸ்ரீதருக்கு தான் இப்ப கல்யாணம். அவன் கம்ப்யூட்டர் தொடர்பா படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணு சாருமதி கூட தான் இப்ப கல்யாணம் என்ற திருமண வீட்டு விவரங்களை கூறிவிட்டு ஸ்ரீதரும் தானும் சிறு வயதில் அடித்த லூட்டிகளை சுவைப்பட கூறினான். கொஞ்சம் கொஞ்சமாக சாகித்யாவும் அவன் பேச்சில் தேவையற்றதை பின்னுக்கு தள்ளி இயல்புக்கு வர இருவருக்கும் மீதி பயணத்தில் இருவருக்கும் இடையே கொஞ்சல்கள் கேலி பேச்சுகள் இல்லாவிடனும் ஆளுக்கு ஒரு திசையை பார்க்கவில்லை. அவளுக்கு தேவையானவற்றை அக்கறையுடனும் அன்புடனும் செய்தான் சஞ்சய். விடியற் காலையில் பெங்களூர் போய் சேர ஹர்ஷா அவர்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்ல ரயில் நிலையத்திற்கே வந்திருந்தான். திருமண வீட்டில் நிறைய கூட்டம் இருக்கும் என்பதால் மானசாவும் அனுஷாவின் வீட்டிற்கே வருவதாக கூறியிருந்தாள். ஹாய் சஞ்சய், வாமா சத்யா, எப்படி இருக்கீங்க? சஞ்சயின் கையை குலுக்கியபடி கேட்டான் ஹர்ஷவர்த்தன். நாங்க நல்லா இருக்கோம், நீங்க ஹர்ஷா, மனுவும் ஹரியும் வந்துட்டாங்களா என்று வினவினான் சஞ்சய். மூவரும் வீட்டை வந்தடைய அனுஷாவும் மானசாவும் திருமணத்தின் போது விட்ட கேலியை தொடர்ந்தனர். என்னம்மா புது பொண்ணு, எப்படி இருக்கீங்க? எங்களை எல்லாம் அடையாளம் தெரியுதா, இல்ல சர்வம் சஞ்சய் தானா என்று கண்ணடித்தாள் அனுஷா. மானசா, ஏ அனுஷா, என்ன நீ எங்க அண்ணியை கிண்டல் பண்ற? அங்க பாரு எங்க அண்ணனை இங்கேயே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறத, கோபம் வந்துட்டு போகுது என்று அனுஷாவிடம் கேலி பேசிவிட்டு சஞ்சயிடம், என்ன சஞ்சய், சாகித்யாவை விட நீதான் ரொம்ப டயர்டா இருக்க, ரொம்ப வேலையோ, சாரி ரொம்ப அலைச்சலோ
என்று கொஞ்சம் துடுக்காகவே கேட்டாள் மானசா. ஏ வாலு, சும்மா இருக்க மாட்ட? ஹரி, நீ சரியே இல்ல ஹரி. எப்படி இருந்தவளை இப்படி ஆக்கிட்ட? எங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற பேச்சை மாற்றினான் சஞ்சய். மானசா சொன்னது போல் சஞ்சய் மிகவும் அயர்வாகத்தான் தெரிகிறான் என்று அவனை பார்த்து, பாவம், அவனும் இந்த பிரச்சனையால் சரியாகவே தூங்கி இருக்க மாட்டான். 2 நாளா சரியா சாப்பிடக்கூட இல்லையே. வருத்தத்தோடு நினைத்து கொண்டிருந்த சாகித்யா, சஞ்சய் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று குறிப்பிட்டதும் உடல் இறுகினாள். எங்கே அவள்? நீங்க இருங்க, நானே தூக்கிக்கிட்டு வரேன் என்று உள்ளே அறைக்கு சென்றான் சஞ்சய். இங்க பாத்தியா என் கேர்ள் ஃப்ரெண்ட? சோ கியூட் என்று சாகித்யாவின் மடியில் சஹானாவை வைக்க, சாகித்யாவின் முகம் பூவாக மலர, அதை சஞ்சயிடமிருந்து மறைக்க முயன்றாள். அதை கவனித்த சஞ்சய் மனதிற்குள் யாஹூ என்று யாருக்கும் கேட்காத வண்ணம் கத்திக்கொண்டான். எங்கே தன் மீது இருக்கும் வருத்தத்தில் சாகித்யா தன்னை விட்டு மிகவும் விலகிவிட்டாளோ என்று பயந்திருந்தவனுக்கு இப்போது சாகித்யாவின் பொறாமையை பார்த்ததும் மகிழ்ந்ததில் வியப்பில்லைதானே. அனைவரும் மண்டபத்திற்கு கிளம்பி சென்று பேச்சும் சிரிப்புமாக சந்தோஷமான மனநிலையில் ஸ்ரீதர் சாருமதி திருமணம் நல்லபடியாக முடிந்தது. வில்லனை கண்டறியும் முயற்சிகளை ஒரு பக்கம் மேற்கொண்டாலும் சாகித்யாவிற்கு தன் காதலை புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சியையும் எடுத்து கொண்டிருந்தான் சஞ்சய். தெரிந்தோ தெரியாமலோ சிந்திய வார்த்தைகள் சகையின் மனதை காயப்படுத்தி இருக்கின்றது. செய்த தப்பிற்கு மன்னிப்பு கேட்டேன் என்று எளிதில் விட முடியுமா? நிலையை சரி செய்வதிலும் இறங்க வேண்டும் என்பதால் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற தனிமையை எதிர்பார்த்து காத்திருந்தான் சஞ்சய். தனிமை கிடைக்கும் பொழுது பேசுவதற்கான சந்தர்ப்பத்தையும் தானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நினைத்திருந்தான். அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் பெங்களூர் சென்ற 2ஆம் நாளே கிட்டியது. சஞ்சய் கங்கம்மாவை சந்திக்க செல்வதாக சொல்ல சாகித்யாவும் உடன் வருவதாக சொல்லி அவனுடன் கிளம்பினாள். காரில் பயணம் துவங்கியதில் இருந்து எப்படி ஆரம்பிப்பது என்ற தயக்கம் மனதில் எழ தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேச்சை தொடங்கினான் சஞ்சய். தொடக்கத்திலேயே தடாலடியாக இஷ் லயபடிஷ் சஹி என்று மெல்லிய குரலில் மனதார உணர்ந்து அருகில் அமர்ந்திருந்த மனைவிக்கு மட்டும் கேட்குமாறு சொன்னான் சஞ்சய். 2 நாட்களாக பொதுவான பேச்சுவார்த்தை இருந்து வந்தாலும் கணவன் மனைவியாய் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இருவருக்கிடையிலும் எழுந்த மனக்கசப்பிற்கு முன்னர் மூச்சுக்கு 300 முறை இல்லை என்றாலும் தினமும் 10 முறையாவது சொல்லிக்கொண்ட வார்த்தை பிரச்சனைக்கு பிறகு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. கடிகாரம் மட்டும் இருவரின் காதலையும் பிணைப்பையும் பசுமையாக்கும் வகையில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன் பங்கினை செவ்வனே செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது சஞ்சய் சொன்னது சாகித்யா முற்றிலும் எதிர்பாராதது என்பதால் கண்களை விரித்து கணவனை ஏறிட்டாள். சஞ்சய் புருவத்தை உயர்த்துவதை பார்க்கும் பொழுது இயல்பான குணம் எட்டி பார்க்க, அப்படின்னா ஜெய் என்று கேட்க வந்தவள் என்றதோடு நிறுத்தி கொண்டாள். ஒவ்வொரு மணி நேரமும் கடிகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட உரையாடல் வரும்போதெல்லாம் மனதில் அப்படின்னா ஜெய் என்று சொல்லி பார்ப்பது வழக்கம்தான் என்றாலும் இந்த நிலையில் மனதார நேசத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல் சின்ன நெருடல் இருந்தது. மௌனமாக ஜன்னலில் வேடிக்கை பார்ப்பது போல் அமர்ந்து கொள்ள, இந்த கிரீன் கலர் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு சகி என்றான் ஒரு முடிவுடன். தேங்க்ஸ் என்பதை தவிர சாகித்யா எதுவும் பதில் அளிக்கவும் இல்லை. தலையை வேடிக்கை பார்ப்பதில் இருந்து திருப்பவும் இல்லை. 2 நிமிடங்கள் மௌனம் தொடர சஞ்சய் மனம் தளராமல் பிடிச்சிருக்கா என்றான் பொதுவாக. இன்று ஆள் சரியே கிடையாது என்ற வாய்க்குள் முனகி கொண்ட சாகித்யா, இப்ப என்ன வேணும் என்றாள் குரலை உயர்த்தி. சஞ்சய்க்கு சகியின் மனநிலை துல்லியமாக புரிப்பட அவள் பொறுமையின் எல்லையில் இருப்பதை உணர்ந்து பின்னடையாமல், என்ன கேட்டாலும் கிடைக்குமா என்று கேட்டு உதட்டை குவித்து விசில் அடித்தான். மௌனத்தையே விடையாய் தந்து வேடிக்கை பார்ப்பவளிடம், இல்ல வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தியே, அதான் பெங்களூர் பிடிச்சிருக்கான்னு கேட்ட என்று சொல்லி சாகித்யாவின் எரிச்சலுக்கு எண்ணெய் ஊற்றி ஆற்றினான். சாகித்யாவும் சஞ்சய் எண்ணெய் ஊற்றியதில் குழு குழு என்று உணர, பிடிக்கல என்றாள் பொதுவாக. சஞ்சயும் சளைக்காமல், பெங்களூர் தானே என்றான் குறும்புடன். சஞ்சய் மீது கூர் பார்வையை செலுத்தி, பெங்களூர் பத்தி நீங்க கேட்டிருந்தா என்னோட பதிலும் அதுதான் என்றாள் மிடுக்குடன். தெரியாத விஷயத்துக்கு தான் கேள்வி கேட்பாங்க, பதில் தெரிஞ்சுக்கிட்டே யாராவது கேட்பாங்களா சகி என்று அசராமல் சொன்னான். சாகித்யா தோளை அலட்சியமாக குலுக்கி கொண்டாலும் சஞ்சயின் பேச்சு மனதுக்கு இதமாகத்தான் இருந்தது.
பொங்கிய சிரிப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மௌனமாகவே ஜன்னலை விட்ட பார்வையை விலக்கவே இல்லை. இதுவரைக்கும் தர்ம சாத்து வாங்காம இருக்க யூ ப்ரொசீட் என்ற மண்டையில் பச்சை விளக்கு ஒளிரவும் தொடர்ந்து ஏதாவது சொன்னையா சகி என்றான் அவசரமாக. இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. நீ ஏதோ சொன்ன மாதிரியே இருக்கு சகி. இருக்கும் இருக்கும், எதுக்கும் ஊருக்கு போனதும் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. நான் சொல்றது எதுவும் காதுல விழாது, சொல்லாதது எல்லாம் காதுல விழும் என்று சொன்ன பொழுது சகியிடமிருந்து சரளமாக வார்த்தைகள் வர வைக்கும் முயற்சியில் வெற்றி கொடியை பாதி கம்பத்திற்கு மேல் ஏற்றிய மகிழ்ச்சியில் திளைத்தான் சஞ்சய். சொல்லி புரியறதை விட சில சமயம் மௌனம், பல சமயம் பார்வைன்னு சொல்லாமலேயே புரிய வைக்கிறது தான் சகியோட ஸ்பெஷல். இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போனா அப்புறம் ஊர்ல இருக்கிற முயலுக்கு எல்லாம் எனக்காகவே காலை ஒடிக்க வேண்டியிருக்கும் சகி என்று ஏற்ற இரக்கங்களுடன் முடித்த பொழுது சாகித்யாவின் மனம் லேசானது. ம் என்ற தாடையில் ஆள்காட்டி விரலை வைத்து யோசிப்பது போல் பாவனை செய்த சகி, ஊர்ல இருக்கிற முயல் எல்லாம் ரொம்ப பாவம் சஞ்சய். அதனால நீங்க இப்படி ஓட்ட காதோட இருங்க என்று இயல்பு நிலை தலை தூக்க கேலி செய்தாள். பெயரை நீட்டி அழைத்ததற்கு வருந்துவதை விட மொட்டையாக பேசிக் கொண்டிருந்தவள் பெயரை சொல்லி அழைக்கிறாளே என்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஊர்ல இருக்கிற முயலுக்கெல்லாம் பாவம் பார்க்கிற சகி, ஆனா கட்டின புருஷனுக்கு என்று பெருமூச்சை வெளியேற்றினான் சஞ்சய். கட்டின புருஷன் நினைச்சா சாகித்யா சகி ஆகும், அப்புறம் சகி சாகித்யாவாகும். அப்படி இருக்கும்போது இது உண்மையில யார் பாவம்? மனைவி கேட்ட கேள்வி புத்தியில் சூடு வைத்ததில் முகம் லேசாக சோர்வடைய அமைதி காத்தான். சாகித்யா சகி ஆகும்போது சஞ்சய் ஜெய் ஆகவில்லையா என்று கேட்பதற்கு நாவும் எழவில்லை, மனமும் வரவில்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்த்திருந்த சாகித்யாவுக்கு ஏமாற்றத்தை தரும் வகையில் கணவனின் சோர்வடைந்த முகமும் திடீர் அமைதியும் மனதை உலுக்கியது. தான் உரைத்த வார்த்தைகளின் வீரியத்தை குறைக்கும் விதமாக, இது கூட பதில் தெரியலையா சஞ்சய்? நமக்கு ஊடல் வரும்போதெல்லாம் ஊர்ல இருக்கிற முயல்தான் பாவம் என்று சஞ்சயின் பக்கம் தலையை சரித்து சின்ன குழந்தை போல் சொன்னாள் சாகித்யா. சாகித்யாவின் செய்கையும் கேலியும் புண்பட்ட மனதை வருடினாலும் தான் செய்த தவறு நன்றாகவே புரிந்தது. ஆனால் இப்பொழுது எடுக்கும் முயற்சியே மனதில் ஏற்பட்ட வடுவை ஆற வைப்பதற்குத்தானே தவிர மீண்டும் கிளறி ரணத்தை அதிகப்படுத்துவதற்காக இல்லை என்பதும் விளங்கியது. தன் உணர்வுகளை விளக்கும் விதமாக, உன்னை சகின்னு கூப்பிடும்போது உதட்டளவில் சொல்வதை விட ஆத்மார்த்தமா உணர்ந்துதான் கூப்பிடுறேன் சகி. ஐ சே இட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் என்று இடைவெளி கொடுத்தான். பின்னர் தொடர்ந்த மௌனத்தை விரட்டி, என்னோட ஈகோ, வீம்பு, அராஜகம், பைத்தியக்காரத்தனம் எல்லாம் சகியின் காதலுக்கு முன்னாடி நிற்கவே முடியாதுடா. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. நான் அனுபவிக்கிற கஷ்டமே இந்த ஜென்மத்துக்கு மறக்காத மாதிரி நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துடுச்சு. நீ இந்த விஷயத்த மறக்கிறதா இருந்தாலோ மன்னிக்கிறதா இருந்தாலோ எனக்கு மட்டும்தான் வேதனை சகி. என்னோட 2 நாள் அனுபவத்துல சொல்ற. இப்படி வார்த்தைகளால் தண்டிக்கும் பொழுது உனக்கும் சேர்த்து வேதனை. நான் செய்த தப்புக்கு தண்டனையை நீயும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டாம் சகி, ப்ளீஸ் என்று முடித்தான் சஞ்சய். கணவனின் பேச்சில் இருந்து தன் மீது வைத்திருந்த அளவிட முடியாத காதல் வெளிப்பட்டதை மனதார உணர்ந்தாள் சாகித்யா. சஞ்சய் சொல்வது அத்தனையும் சகியும் ஏற்கனவே அனுபவித்து உணர்ந்தமையாலும் சஞ்சய் சொன்ன விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததாலும் வார்த்தைகளை வைத்து காயப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்தாள் சாகித்யா. இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சதா சஞ்சய் என்றாள் சீரியஸான குரலில். இது வரைக்கும் கிலோ கணக்கில் அல்வா தான் கிடைச்சிருக்கு. கங்கம்மா கிட்ட இருந்து ஏதாவது உபயோகமான விபரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சகி, பார்க்கலாம் என்ற நம்பிக்கை தெரிவித்தான் சஞ்சய். அந்த நம்பிக்கையும் இன்னும் சிறிது நேரத்தில் பொய்த்து போவது தெரியாமல் மனதில் சலனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களை இன்றே விளக்கம் கேட்க முடிவு செய்து ஏதில் தொடங்குவது என்று தெரியாமல் 2 முறை கணவனின் முகத்தை மட்டும் பார்த்துவிட்டு மௌனமாகவே இருந்தாள் சாகித்யா. என்ன சகி, ஏதாவது கேட்கணுமா? மனைகிட்ட எதுவும் பேசும்போது நமக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னீங்களா என்ற தயக்கத்தை விரட்டி வினவினாள். நம்ம 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைய நாம மட்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விவகாரம்னு எதுவும் சொல்லல. ஏன் இந்த கேள்வி என்ற விளக்கம் கொடுத்துவிட்டு வினா எழுப்பினான். இல்ல, மறுநாள் என்கிட்ட ஃபோன் செய்து ஏதும் பிரச்சனையான்னு நேரடியா கேட்காம மறைமுகமாகவே கேள்வி கேட்டா மனு. நானும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு வச்சேன். நீங்க எதுவும் சொல்லி நான் மாத்தி சொன்னா நல்லா இருக்காதேன்னு
கொஞ்சம் தயக்கம் வேற. நேத்தைக்கும் 2 பேருக்கும் தெரியாம நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. மனு பயங்கர ஸ்மார்ட். கோடு போட்டா ரோடு போடுற டைப் என்ற தங்கையை பற்றி சொன்னான் சஞ்சய். சகியும் ஆமோதிப்பாக தலையாட்ட, என் பொண்டாட்டி அதை விட ஸ்மார்ட். கோடு வச்சு ரோடு போட்டு அதுல குதிரையும் ஓட்டிடுவா என்ற கேலியாகவே பாராட்டினான் சஞ்சய். இப்படியெல்லாம் ஐஸ் வச்சா உங்களையும் ஸ்மார்ட்னு சொல்லிடுவேன்னு நினப்பு இருக்கா? ஏன் நினைப்பெல்லாம் என்று இழுத்துவிட்டு முடிக்காமல் விசில் அடித்தான். பொழப்பு கெடுக்க போகுது என்று கேலியாக முடித்தாள் புன்னகையை மறைத்து. ஆமா, இதுக்கு மேலேயும் கடனுமாக்கும். அதான் எவனோ அந்த புண்ணியத்தை வாங்கி கட்டிட்டானே என்று அழுத்து கொண்டான் சஞ்சய். நல்லா அழுத்துக்கிறீங்கப்பா. ஒரு நல்ல வக்கீலா போட்டோஸ் செயின் எல்லாம் போயின்னு எடுத்துக்கல. ஒரு நல்ல கணவனா மனைவி சொன்னதை நம்பல. ஆனா புண்ணியத்தை மட்டும் யாருக்கோ விட்டு கொடுக்குறீங்க என்று சாதாரணமாகவே வினவினாள் சாகித்யா. அவளுடைய கேள்விகளை எதிர்பார்த்து காய்களை நகர்த்திய சஞ்சய்க்கு ஒரு விதத்தில் வெற்றிதான் என்றாலும் மனைவி கேட்ட கேள்விகள் சாட்டைகளாய் மாறி அடித்ததில் மனம் வலித்தது. நீ கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமானதுதான் சகி. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். போட்டோஸ் செயின் எல்லாம் பொய்னு எடுத்துக்க நல்ல வக்கீலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எமோஷ்னலா இல்லாம தெளிவான மனநிலையில இருந்திருந்தா போதும்னு நினைக்கிறேன் என்றவனை குறுக்கிட்டாள் சகி. ஐ அக்ரி. ஆனா நீங்க வக்கீல் எனும்போது இன்னும் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? வக்கீல்னா 24 மணி நேரமும் கோடு போட்டுட்டு இருக்க முடியாது சகி. கோட் போட்டுட்டு இருக்க முடியாது சகி. முதல்ல நான் ரத்தமும் சதையும் உள்ள சராசரி மனுஷன்தான். அதுக்கு பிறகுதான் படிச்ச படிப்பெல்லாம். ஒரு வக்கீலா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நீ என்னோட கிளையண்ட் கிடையாது. வாதாடி ஜெயிக்க நம்ம குடும்பம் கோர்ட்டும் கிடையாது சகி என்றான் விளக்கமாக. சாகித்யாவின் மௌனம் தொடரவும், நல்ல கணவனா நீ சொல்ற வார்த்தையை நம்பி இருக்கணும். நீ சொல்றத பத்தி யோசிக்காம இருந்தது முட்டாள்தனம் தாண்டா. நான் செய்ததை நியாயம்னு வாதாடல. அதை உணர்ந்து தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்று சொல்லும் பொழுது வார்த்தைகள் ஆழ் மனதில் இருந்து வந்தன. தப்பு என்று ஒத்துக்கொள்பவனிடம் எத்தனை முறை தண்டனை கொடுப்பது என்ற எண்ணம் ஓட, அந்த போட்டோஸ் எல்லாம் உண்மை இல்லைன்னு இப்ப நம்புறீங்களா சஞ்சய் என்று ஐயம் இல்லாத வகையில் உறுதி செய்து கொள்ளும் வகையில் கேட்டாள் சகி. கட்டாயம் அதெல்லாம் உண்மை இல்ல சகி என்று மனதார சொன்னவன், ஆனா யாரோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு அந்த போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க. உன்னோட போட்டோஸ் இருக்கிற 2-3 மட்டும் ரியலா இருக்கலாம். அந்த ரியல் போட்டோஸை வச்சு தான் மற்றதை ரெடி செய்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சுடலாம் என்று நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக சொன்னான் சஞ்சய். இந்த டெக்னாலஜி எல்லாம் மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குதோ அதே அளவுக்கு ஆபத்தாகவும் இருக்கு சஞ்சய். அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னாலேயே நம்ப முடியல என்று சொல்லும் பொழுது அவளையும் மீறி குரல் நடுங்கியது. மனைவியை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் துடித்த கரங்களை அடக்கி கூல் சகி, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என்று தேற்றிவிட்டு இறுக்கத்தை குறைக்கும் விதமாக பாடலை ஓட வைத்தான். ஓ பிரிய சகி, என் பிரிய சகி, என் பேச்சிலும் உயிர் மூச்சிலும் நீ தானடி, என் ஜென்மம் முழுவதும் நீயடி, என் ஜீவ நாடியே நீயடி, வாழ்வின் எல்லை வரை என்று பாடல் ஒலிக்க, சாகித்யாவுக்கு இந்த பாடல் பதிவு செய்திருப்பது சஞ்சயின் வேலைதான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. ஓ நீங்க அப்படி வரீங்களா என்ற பார்வையை சஞ்சயை நோக்கி செலுத்த, கண்டுபிடிச்சிட்டியா என்ற அசட்டு புன்னகை உதிர்த்தான் சகியை பார்த்து. விளக்கம் பெற வேண்டிய அடுத்த விஷயமாக, நான் உங்ககிட்ட எத்தனை பொய் சொல்லியிருக்கேன்னு நான் சொல்றத நம்பாம இருந்தீங்க சஞ்சய் என்று நிதானமாக கேட்டாள் சாகித்யா. என்னால முடியல சகி என்று கேலியாக சொல்லி பெருமூச்சை வெளியேற்றியவன், ஐ வாஸ் டூ எமோஷனல் சகி. நான் இன்னொரு பெண்ணோட இருக்கிற மாதிரி ஏடா கூடமா போட்டோஸ் வந்திருந்தா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் சகி என்று சீரியஸாக வினவினான் சஞ்சய். சகி, கட்டாயம் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டிருப்பேன் என்று சஞ்சயை நோக்கினாள் முழு மனதுடன். நானும் அப்படித்தானே என்பது போல் பார்வையை செலுத்தினான் கணவனின் கண்களை நோக்கி. அப்படி கேள்வி கேட்டிருந்தா நீங்க சொல்ற பதில அப்படியே முழு மனசோட எடுத்திருப்ப சஞ்சய். அது உண்மையா நிஜமான்னு கிட்டத்தட்ட 2 நாள் முழுக்க கேட்டிருந்திருக்க மாட்டேன் என்றாள் சாகித்யா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்க